குருவே சரணம். கிணற்றுக்கு மேலே வீடு கட்டினா என்ன ஆகும்? நிறைய பேர் கேட்குறாங்க. சில பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதை உணர்ந்துக்கிட்டாங்க. சில பேர் அதை உணரவில்லை. கிணறு இருக்குது, ஒரு பொதுவான கிணறு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் கிணறுனா பெரிய கிணறாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கிணறு மாதிரி ஒரு 50% பெருசாக இருக்கும். அதை கட்டி அதில் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த ஊரினுடைய அமைப்பு மாறிடும். அது காலி இடமா இருந்திருக்கும். அந்த கிணறை மூடிட்டு பிளாட்டு போட்டு விற்றுருப்பாங்க. பிளாட்டு போடுறவங்களுக்கு அந்த கிணறு இருந்ததுன்னா நிறைய இடங்கள் வீணாக போகும். அதனால் கல் மண்ணெல்லாம் கொட்டி அதுக்கு எந்த பரிகாரமும் செய்யாமல் அதை மூடிட்டு மொத்தமாக அதை விற்றுருப்பாங்க. இதை வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஒரு கிரவுண்டு வாங்குறாங்கன்னா 4 பேர் வீட்டுக்கும் கீழே கிணறு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கும் கீழே. ஸோ அந்த இடத்துக்கும் கீழே கிணறு இருந்தால் முதல்ல வீடு கட்டணும், அந்த வீட்டில் குடியேறணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அப்படியே தப்பி தவறி வீடு கட்ட ஆரம்பித்தாங்கன்னா பாதியில் நின்றுடும். அதையும் மீறி வீடு கட்டி குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நிம்மதியான தூக்கம் வராது. அந்த வீட்டில் யாருக்கும் திருமணம் நடக்காது, மன உளைச்சலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், நிறைய கடன் வரும். சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன், என்னன்னே தெரியல. பழைய வாடகை வீட்டில் இருந்தேன், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். இந்த கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டி குடி வந்தேன், அதுலேருந்து என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, இருந்த பணமெல்லாம் காலியாகிடுச்சு, கடன் ஆகி போச்சு. நிறைய கடன்காரங்க வீட்டு தேடி வர்றாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்குது, பிள்ளைகள் படிக்கலை, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இவ்வளவு பிரச்சனை வந்துடுங்க. இந்த கிணத்துக்கு மேலே வீடு இருந்ததுன்னா நிறைய சொல்ல முடியாத, நான் சொன்னது ஒரு அளவு தான், சொல்ல முடியாத பிரச்சனைகள், உறவினர்களோட சண்டை, நண்பர்களுடைய பிரிவு, இப்படி நிறையா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கீழே இருக்கிற கிணறுல பூதங்கள் காவல் காக்கும், வேற ஒன்றும் இல்லைங்க. கிணறுன்னா நீங்கள் இந்த பேய் பிசாசு பூதங்கள் இல்லை, அது காவல் தெய்வங்கள். அந்த கிணற்றை பாதுகாக்கக்கூடிய அந்த தெய்வம்சங்கள், அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய அவில்பாகங்களை கொடுத்து அதை சாந்தி செய்து அது உத்தரவு வாங்கி அதன் பிறகு கிணற மூடணும். இந்த ஃப்ளாட் வாங்கினவங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஜேசிபி வச்சு கரெக்டாக மண்ணுக்கல்லாம் தள்ளி மூடிடுவாங்க. அதனால் இடம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, விற்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. வாங்குறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா அந்த கிணத்துக்கு மேலே உள்ள இடங்கள் மட்டுமே ரொம்ப சிக்கல் உண்டு பண்ணும். அந்த இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்ட முடியாது, வீடு கட்டினா பாதியில், கட்டி குடி போனால் இவ்வளோ நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகள் நடக்கும். அதனால் வீடு புது வீடுக்கு போய் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இது போல் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். புது வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, காலி மனையாக இருக்கிறவங்களும் சரி, இதை உணர்ந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அந்த வீடை சுபீட்சமாக 100 வருஷம் வாழ்கிற அளவுக்கு நல்ல வீடாக நீங்கள் ரெடி பண்ணணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.